ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எனக்கு கொரியன் ஹாரர் மூவி வந்து பார்க்க போகிறோம் ரிவ்யூஸில். இன்னைக்கு பார்க்க போகிற மூவிஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டு தி பூசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும் கதைக்குள்ளே போகலாம். நம்ம என்ட்ரி சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் மாதிரி வருது. அதில் வந்துட்டு மருந்தெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடா என் ட்ரக்கே வந்து மறைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை ஒரு புதுசாக ஏதோ வைரஸ் மாதிரி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, அதனால வந்துட்டு நாங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து மிஷின் மாதிரி மருந்து மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த க்ளீன் பண்ணி அந்த ட்ரக்கை வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ட்ரக்ல வந்து ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்குதுங்க. இவரும் என்ன பண்றது, ட்ரக் டிரைவரும் வந்து இறங்கி போய் பாக்குறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்தா ஒரு மானு அடிபட்டு வந்து கிடக்குதுங்க. ஐயோ என்னடா இது, மான் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ட்ரக்கை எடுத்துட்டு போயிட்டாரு. பட் என்ன ஆகுது, அந்த மான் வந்து திடீர்னு எழுந்திருச்சு நிக்குதுங்க. அது பாத்தீங்கன்னா அதோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல தெரியுது. ஸோ அந்த மானு வந்து ஒரு வைரஸ்ல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இந்த வேற எதுவும் இல்லைங்க, இந்த மூவி வந்து கம்ப்ளீட்டா ஜோம்பிஸ் பத்தி தான். வாங்க நம்ம அந்த கதைக்குள்ள இன்னும் வந்து ஆழமா போகலாம். நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹெட் மாதிரி. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்து பேசிட்டு இருக்காரு. என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அதுல உள்ள ஃபிஷ் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செத்து போய் கிடக்குதுங்க. ஏதோ ஒரு வைரஸ்னால அஃபெக்ட் ஆகி வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து செத்து போய் கிடக்குது. அதனால வந்து அந்த ப்ராஜெக்ட்னால இவங்களுக்கு வந்து படுபயங்கர லாஸா இருந்திருக்கும் போல. அதனால வந்து இவரோட ஜூனியரை வந்து கூப்பிட்டு இதை எப்படியாவது நீ சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து கடுமையா வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட. அவரும் வந்து சரி ஓகே நான் எப்படியாவது இதை வந்து சரி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு, நம்ம இந்த படத்தோட மெயின் ஹீரோயினே அவங்க தான். அவங்களுக்கு பர்த்டேங்க. ஸோ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு பர்த்டே கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா வந்து நான் தன்னோட பொண்ணுகிட்ட போயிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டேமா உனக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா வந்து பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு வந்து பெருசா வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. கேட்டா வந்து அவ என்ன சொல்றான்னா, நான் எங்க அம்மா கிட்ட போகணும், ஏன்னா வந்து பூசன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க அம்மா இருப்பாங்க போல, அதனால வந்து அங்க போகணும் அப்படி சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, நான் கூட்டிட்டு போறேன் உன்ன, ஆனா இப்பெல்லாம் என்னால முடியாது, நான் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. இல்ல என் பர்த்டே வந்து நான் செலிப்ரேட் பண்ணுவேன் எங்க அம்மாவோட தான், தயவுசெய்து என்ன கூட்டிட்டு போங்க. ஸோ என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் செப்பரேட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அந்த குட்டி பொண்ணோட அம்மாவும் ஹீரோவும் வந்து செப்பரேட் ஆயிருக்கிறதுனால அவ அங்க போகணும்னு ஆசைப்படுறா. நம்ம ஹீரோ வந்து உடனே எடுத்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு, கேம் கிஃப்ட் மாதிரி. அது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ லாஸ்ட் இயர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு நம்ம அந்த குட்டி பாப்பாவுக்கு. பட் அதையே திருப்பி கிஃப்ட் பண்ணிருக்காரு மறந்துட்டு. ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் இல்லைங்க, அதனால மறந்துட்டாரு போல. அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு, சரிடா இதே ஏதாவது திருப்பி வாங்கிட்டு வந்து அப்படின்னு ஓரமா வச்சிடறா. அவ திருப்பி என்ன சொல்றான்னா, நான் எங்க அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க. இதுக்கிடையில வந்து ஹீரோவோட அம்மா வந்து சொல்றாங்க, தயவுசெய்து என் பேத்திய வந்து அழ வைக்காத இந்த பர்த்டே அதுவுமா. நீ வந்து அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிடு. பூசனுக்கு கிளம்புங்க எல்லாருமே நாளைக்கு அப்படி சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து அந்த பாட்டிமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின், அந்த குட்டி ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு ரைம்ஸ் மாதிரி சொல்லி பாட்டு பாடிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சைட்ல வந்து அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு, ஓகே நம்ம இதெல்லாம் வந்து பொண்ணுகிட்ட போய் பார்த்தது இல்ல, எதுவும் பண்ணது இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து அந்த பூசனுக்கு கிளம்புறாங்க ட்ரெயினுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அதை எல்லாருமே பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஹீரோலாம். ஃபுல்லா ட்ரெயின் இப்ப ஏற போயிட்டாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாருமே வந்து ட்ரெயின்ல வந்து போட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க சீட்ல வந்து எல்லாருமே உட்கார்றாங்க. அப்போ வந்து வெயில ஏதோ வந்து எல்லாரும் ஓடுற மாதிரி எல்லாரும் வந்து தெரியுது. பட் ஆனா சரி ஏதோ ட்ரெயின் தான், அர்ஜென்சில எல்லாரும் ஓடுறாங்க போல அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாருமே பேசஞ்சர்ஸ்லாம் அவங்கவங்க சீட் அலாட் பண்ண சீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து நம்ம குட்டி பாப்பாவோட போயிட்டு அவங்க சீட்ல உட்கார்றாங்க. நம்ம டிரைவர் இருக்குல்ல, நம்ம ட்ரெயின் டிரைவர் வந்து அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. இந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து உட்காருங்க, நம்ம வந்து கிளம்ப போறோம், பூசனுக்கு போக போறோம் எல்லாரும் அப்படி சொல்லி அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. ஸோ வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் காமிக்கிறாங்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்ஃப் விளையாடுற பிளேயர்ஸ் மாதிரி இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் இருப்பான், அவன் ஒரு ஹீரோ ஓகேங்களா. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பேர், ஐ மீன் அந்த பையனுக்கு வந்து ஒரு பேர் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஹீரோயின் காமிக்கிறாங்க. அந்த கோல்ஃப் அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே வந்து அந்த பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து இருக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பாப்பாவும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ல அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து செக்ரிகேட் மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல காமிக்கிறாங்க 2 சிஸ்டர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி ஓகேங்களா. ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி வந்து 2 பேரும் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி வந்து கேரக்டர்ஸ்லாம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறாங்க. இதுக்கிடையில என்ன ஆகுது, அதே ஒரு கம்பார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஏறுறாங்க.
அவளுக்கு வந்து வைரஸ் அட்டாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாரி ஏறி எனக்கு வந்து எரியுது, எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா இடத்தையும் வந்து அவ வந்து துணிய வச்சு கட்டிக்கிட்டு இருக்கா மொத்தமா. அவளுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி வைரஸ் கம்ப்ளீட்டா அவ பாடி ஃபுல்லா வந்து பரவிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அப்படியே பரவிட்டே இருக்கும்போது அவ வந்து ஃபுல்லா அந்த கம்பார்ட்மெண்ட் தாண்டி நடந்து போயிட்டே இருக்கா. என்னால தாங்க முடியல, பெயின் தாங்க முடியல அப்படின்னு சொல்றா. ஒரு இடத்துல வந்து டக்குன்னு என்ன பண்றா, கீழ விழுந்துறா. விழுந்து வந்து பயங்கரமா வந்து கத்துறா. இந்த சைடு என்ன காமிக்கிறாங்க, நம்ம படத்தோட நெக்ஸ்ட் மெயின் ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பாத்ரூம்க்கு வெளில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்காக அப்படின்னா, அவங்க பிரெக்னன்ட் ஒய்ஃப்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கிடையில அந்த வைரஸ் அட்டாக் ஆன பொண்ணு என்ன ஆயிடுச்சு, அந்த ஏர் ஹோஸ்டர் வந்து ஐ மீன் நாட் ஏர் ஹோஸ்டர் சாரி மன்னிச்சிடுங்க. அந்த ட்ரெயின்ல இருக்காங்கல்ல, அவங்கள பாக்கறதுக்கு ஏர் ஹோஸ்டர் மாரி தான் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு அந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவ என்ன பண்றா, விழுந்து அந்த ட்ரெயின்ல இருக்காங்கல்ல, அவங்க மேலயே வந்து விழுந்து கடிச்சிடுறா பயங்கரமா. இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வியர்டா வந்து பாத்துட்டே இருக்காங்க. நிமிஷம் வந்திருக்கு. அப்படியே எல்லாம் வியர்டா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த திடீர்னு அந்த ஒர்க்கர் இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன ஆகுறாங்க, ஒரு மாதிரி வந்து ரியாக்ட் பண்றாங்க. அப்படியே ரத்தமா வந்து வாயிலிருந்து வருது. ஸோ அந்த மாரி அப்படியே ஒரு மாரி படக் படக்குன்னு என்னமோ பண்ணிட்டு எழுந்திரிக்கிறாங்க. அவங்க எழுந்திரிச்சு வர்ற வேகத்துல இருக்கிற எல்லாரையுமே கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, அவங்களும் வைரஸ்ல அஃபெக்ட் ஆயிட்டாங்க மொத்தமா. அப்ப அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையுமே ஒன் பை ஒன்னா வந்து எல்லாரும் வந்து கடிச்சு கொதறிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாவே. ஸோ ஒன் பை ஒன்னா என்ன ஆயிட்டாங்க, ஜோம்பீஸா வந்து மாறிட்டே இருக்காங்க எல்லாருமே. ஸோ வெறி கொண்டு எல்லாரையும் வந்து ஒவ்வொருத்தவனா யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ, வைரஸால அட்டாக் ஆகாம இருக்காங்க எல்லாரையுமே வந்து கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றாங்க இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து நம்ம குட்டி பாப்பாவை தூக்கிட்டு ஓடுறாரு. ஐய்யய்யோ! போச்சுடா என்னடா இது இந்த மாரி நடக்குதே இங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாரு கிளம்பிட்டு எப்படியோ ஓடுறாரு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, ஒய்ஃப்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன் அது சத்தமா இருக்கே, இப்ப கூட நம்ம பொண்டாட்டி வரும்போது, "எப்பா வாம்மா வெளியில" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்பதான் வராரு. வந்து பார்த்தா என்னடா இது எல்லாரும் ஒருத்தன ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. நம்ம செகண்ட் ஹீரோவும் என்ன பண்றாங்க, ஓடி வந்து ஒரு ஜோம்பி வந்து அட்டாக் பண்ண வருது. இவர் என்ன பண்ற ஒரு நாக் போடுறாரு. அப்படியே ஒரு பஞ்ச் மாரி குடுத்து அந்த ஜோம்பிய வந்து கீழ விழ வச்சுறாரு. அவங்க ஒய்ஃப கூட்டிட்டு ஓடி வராரு. ஓடி வந்தா இந்த சைடு என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டா தானே இருக்கும். உங்களுக்கு டோரா இருக்கும். ஸோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ இருக்கார்ல, மெயின் ஹீரோ. அவர் என்ன பண்றாரு, அந்த கதவையே சாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அப்ப வந்து என்ன பண்றாங்க, நம்ம செகண்ட் ஹீரோ வந்து அங்கருந்து ஓடி, "டேய் சாத்திராதடா, கதவு சாத்திராதடா, நாங்க வந்துகிட்டு இருக்கோம்டா" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே மீறி வந்து சாத்தி விட்டுறாரு. அப்படி சாத்தி விட்டதுக்கு அப்புறம் வந்து கெஞ்சுறாரு நம்ம என் ஹீரோ. செகண்ட் ஹீரோ வந்து கெஞ்சுறாரு. என்னன்னா, "என் மனைவி வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா. தயவு செய்து உள்ள விடுங்க எங்கள. எங்கள அவங்க வந்து அஃபெக்ட் ஆகல" அப்படி சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படி சொன்ன உடனே என்ன பண்றாங்க, நம்ம மெயின் ஹீரோ இருக்கார்ல, அவர் தொறந்து விட்டுறாருங்க கதவ. பட் என்ன ஆனாலும் நம்ம செகண்ட் ஹீரோ விடாம அவருக்கு ஒரு பஞ்ச போட்டு தள்ளுறாரு. ஏன்னா, "ஏன்டா ஒரு மனுஷங்கள எல்லாம் நீ உள்ளே விட மாட்டியாடா?" அப்படி சொல்லிட்டு உடனே வந்து அந்த ஹீரோ என்ன பண்றாரு, டோர வந்து குளோஸ் பண்ணிடுறாரு. ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா ஜோம்பிஸ் ஆயிட்டாங்க. இப்ப வந்து இதுங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் கிடைப்பாங்களா, மாட்டாங்களா அப்படி. இதுக்கிடையில வந்து டிவில பாக்குறாங்க. கம்ப்ளீட்டா வந்து ஒவ்வொரு இடமுமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாரி வைரஸால அட்டாக் ஆனவங்க வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கடிச்சுக்கிட்டு சாவுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த சைடு வந்து நம்ம செகண்ட் ஹீரோ வந்து, "ஏன்டா இந்த மாரி பண்ணிட்டீங்க? மனிதாபிமானமே இல்லாம உயிரோட இருக்கிறவங்களையாவது உள்ள விட வேண்டியதுதானே? ஏன்டா இப்படி சாத்துறீங்க?" "இல்ல, இல்ல. நீங்களும் வைரஸ்ல அஃபெக்ட் ஆயிட்டீங்களோன்னு நெனச்சேன். இதுல நம்ம படத்தோட மெயின் வில்லனே இந்த கிழவன் தாங்க. இவன் தான் வந்து இவன் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து செத்தானே இருந்தானேன்னு நெனப்பான். இவன் வந்து மெயின் வில்லனே இவன் தாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு கால் வருது. நம்ம பிசினஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படி சொன்னா, "இல்ல நம்ம பிசினஸ் வந்து ரொம்ப டல்லா என்ன சொல்றது? எப்படி வந்து ரிட்ரை பண்ண போறோம்னே தெரியல பாஸ்" அப்படி சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான் ஜூனியர். அதுக்கிடையில என்ன பண்றாரு, நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயின அவரோட ஒய்ஃப கொண்டு போய் செட்டில் பண்றாரு. "ஏம்மா பத்திரமா இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து காமிக்கிறாங்க. ஊரு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து காரெல்லாம் மோதி, பைக்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆயி அந்த மாரி எரிஞ்சுட்டே கிடக்கு எல்லா இடத்துலயும். ஏன்னா வந்து மொத்தமா கம்ப்ளீட்டா ஜோம்பிஸ் ஆயிட்டாங்க. ட்ரெயின் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல சரி போய் இப்ப நம்ம வந்து இறங்கலாம் அப்டி சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டேஷன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜோம்பிஸா இருப்பாங்க. ஒருத்தவங்க கடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. கம்ப்ளீட்டா அந்த மாரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல காமிக்கிறாங்க, இந்த கம்பார்ட்மெண்ட் வழியாவும் அவங்களால வந்து முடியாது. ஏன்னா இந்த சைடும் வந்து ஃபுல்லா ஜோம்பிஸ் வந்து ஃபுல்லா வந்து இருக்காங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே வந்து அந்த ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்ல வந்து உட்கார்ந்துட்டு முழிச்சுட்டே இருக்காங்க. எல்லாரும் அவங்களோட ஃபோன்ஸ் அண்ட் தென் எல்லாத்தையும் டிவி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த ஊரோட மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி "ஒண்ணும் இல்ல. எல்லாரும் வந்து பேனிக் ஆகாதீங்க. கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு சின்னதா ஏதோ வைரஸ் மாரி தான் இருக்கு. இதெல்லாமே சரியா போயிடும்." அப்படி சொல்லிட்டே இருக்காரு. பட் ஆனா வந்து இந்த சைட் பார்க்குறாங்க, அந்த சைட் பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து ஜோம்பிஸா தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கிடையில வந்து நம்ம ஹீரோ வந்து குட்டி பொண்ண கூட்டிட்டு எங்கேயாவது உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. அப்ப வந்து குட்டி பொண்ண ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. ஆனா அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றா, வயசானவங்க ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, "பாட்டி நீங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்றா.
நீங்க அப்படி சொல்லிட்டு இவ எழுந்து போயிடுறா. அப்ப அவங்க அப்பா கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு இடம் கிடைச்சா அதை நீ வந்து புடிச்சுக்கணுமே தவிர அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்றா, இல்லப்பா வயசானவங்க அதனாலதான் நான் எந்திரிச்சேன், தப்பு இல்லப்பா அப்படி சொல்றா அவங்க அப்பா. ஓகே, இவன் வந்து சொல்லி கொடுக்குறான். அப்ப செகண்ட் ஹீரோயின்ட்ட வந்து போய் பேசுறா. நீங்க வந்து எப்படி வந்து தப்பிப்பீங்க இதுல இருந்து அப்படி சொல்லி கேட்கும்போது, தெரியலம்மா அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இதுக்கிடையில ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி, "என்னை எப்படியாவது சேவ் பண்றா. நாங்க வந்து இந்த மாரி ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டோம்டா படு பயங்கரமா. நாங்க பூஸ்டனுக்கு தான் போயிட்டுருக்கோம். நீ ஏதாவது வர வழியில ஏதாவது ஸ்டேஷன்ல இறங்கலாமா என்னன்னு சொல்றா பார்த்துக்கிட்டு. அங்க வந்து ஆளுங்கள அனுப்பி வை. நான் வந்து எப்படியாவது என் குழந்தைய மட்டும் கூட்டிட்டு வந்துடுறேன். எங்கள எப்படியாவது சேவ் பண்றா" அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் தான் சரியான செல்ஃபிஷ் ஆச்சே நம்ம படத்தோட ஹீரோ. அவர மட்டும் தான் எப்படியாவது காப்பாத்திக்கணும், தன்னோட குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ வந்து ஃபோன பேசிட்டு வச்சிடுறாங்க. வச்சுட்டு திருப்பி வந்து வராரு. வந்துட்டு சரி ஓகே நம்ம இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதுக்கிடையில ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் காமிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான், போச்சு எல்லாரும் செத்து போயிட்டாங்க, எல்லாரும் சாக போறீங்க, நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாக போறீங்க அப்படி சொல்றான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஐயோ இவன் பைத்தியம் மாதிரி இருக்கான், இவனுக்கு அட்டாக் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு இந்த சைடு. அப்புறம் என்ன பண்றாரு, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வருது, அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லாரும் வந்து இறங்குங்க, நம்ம வந்து ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம் சொல்றாங்க. எல்லாரும் வந்து கீழே இறங்குறாங்க. சரி இங்க வந்து யாருமே இல்ல, பரவாயில்ல, இங்க வந்து நிறைய மிலிட்டரி போலீஸே இருக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு அப்படி சொல்லி இந்த ஸ்டேஷன்ல வந்து இறங்க சொல்லியிருப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி. எல்லாரும் சரின்னு இறங்கி ஒவ்வொரு நம்ம சொன்னாங்க அந்த பிளேயர்ஸ், அந்த சிஸ்டர்ஸ், அந்த ஹீரோ, நம்மளோட செகண்ட் ஹீரோ எல்லாமே வந்து இறங்கி போயிட்டே இருக்காங்க. இறங்கி போயிட்டு வந்து பார்க்கும்போது அந்த சைட்லாம் வந்து கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜோம்பிஸ், முக்காவாசி ஜோம்பிஸா இருக்குதுங்க. அப்பதான் வந்து நம்ம அந்த டிரைவர் வந்து பாக்குறாரு, ட்ரெயின் ஓட்டு போற டிரைவர். அப்பதான் பாக்குறாரு, என்னடா இது பயபுள்ளைல இப்படி மாறிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இந்த படத்தோட வில்லன் இருக்கான்ல, அவன் வந்து சொல்றான், யோ இவங்க எல்லாம் ஜோம்பிஸா மாறிட்டாங்கயா, வாயா போலாம் இல்லைன்னா உன்னைய கடிச்சு சாப்பிட்டுருவாங்க அப்படி சொல்லி இதுக்கிடையில நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, எல்லாரும் ஒரு பாதையில போனா இந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு இவரு வேற ஒரு வந்து வேல வந்துட்டு இருக்காரு. அவ கேக்குறா, அப்பா எல்லாரும் அந்த சைடு தானப்பா போறாங்க, நம்ம ஏன்ப்பா இந்த சைடு வரணும் அப்படிங்கிற. நான் சொன்னதை கேளுமா, நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் கீழே இறங்கி இவங்க எல்லாம் போனா இந்த மொத்த மிலிட்டரியுமே வந்து ஃபுல் ஜோம்பிஸா மாறி இருப்பானுங்கங்க. எல்லாரும் இவனுங்கள வந்து அட்டாக் பண்ண ஓடி வரானுங்க, திருப்பி காப்பாத்துவாங்க, டேய் எங்களை காப்பாத்துங்கடான்னு சொல்லி போவானுங்க. ஆனா இவனுங்களே ஜோம்பிஸா மாறிட்டாங்க கடைசியா. எல்லாரும் திருப்பி ரிவர்ஸ்ல ஓடி வருவாங்க தெரிச்சு. அப்படி ஓடி வரும்போது என்ன ஆயிடுது, இந்த ஹீரோ வந்து போனாங்களாக்க அந்த வேலையும் ஜோம்பிஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு என்ன சொல்றாங்க, அந்த சைடு ஓடி வந்துடுறாங்க. இப்ப என்ன பண்றாரு, இந்த குட்டி பொண்ணை வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்துருங்க ஜோம்பி. அப்ப வந்து நம்ம செகண்ட் ஹீரோ தான் வந்து என்ன பண்றாரு, காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லூசு பையன் மாதிரி ஒருத்தன் இருந்தான்ல, அவன் தான் என்ன பண்றான், காப்பாத்தி நம்ம ஹீரோவையே வந்து கூட்டிட்டு வருவான். ஏன்னா அவனையும் ஒரு ஜோம்பி வந்து அட்டாக் ஆயிருக்கு. என்ன பண்றாங்க, மொத்த பேரும் இப்ப வந்து கதவெல்லாம் ஃபுல்லா வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஆனா லாக் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஜோம்பிஸுங்க வந்து ஃபுல்லா வந்து மேல விழுந்ததுனால அந்த கதவை வந்து லாக் பண்ண போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ட்ரெயினும் என்ன ஆக போகுது, கிளம்ப போகுது. இவனுங்க எப்படியாவது போய் ரீச் ஆகணும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டு நம்ம ஹீரோ, மெயின் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் மட்டும் நாங்க எப்படியாவது பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 பேரோட நீங்க எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப், குட்டி பொண்ணு எல்லாரையும் வந்து அந்த ட்ரெயினுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோஸ் வந்து படு பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த டோரை லாக் பண்ணிட்டா வந்து இந்த ஜோம்பிஸ் வந்து சைடு வராதுங்க. நம்ம எப்படியாவது அந்த டைம் யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம் அந்த ட்ரெயின்ல ஏறி அப்படி சொல்லி சொல்றாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து ஓடி வந்துட்டாங்களாங்க. ஸோ அதனால என்னோட ஃப்ரெண்டு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அந்த பிளேயர் இல்ல, அந்த அந்த ஃப்ரெண்ட் இன்னும் வரல, நான் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கிழட்டு பையன் இருக்கான்ல, ஒரு வில்ல கிழட்டு பையன், அவன் என்ன சொல்றான், டேய் ட்ரெயினை எடுங்கடா, மிச்ச மீதி இருக்கிறவங்க தப்பிச்சு போகணும், அவங்க எல்லாம் வரமாட்டாங்கடா, செத்துருவாங்க, நீங்க எடுங்கடா எடுங்கடான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான் அவன். ஸோ வேற வழியே இல்லாம இந்த பொண்ணு வந்து பிரெக்னன்ட் லேடி இருக்காங்கல்லங்க, அவங்களும் அந்த குட்டி பொண்ணும் வந்து ஓடி வராங்க. அவங்கள வந்து எப்படியோ வந்து ஏத்தி விட்டுர்றாங்க. ட்ரெயின்ல ஏத்திடுறாங்க அவங்க எப்படியோ. ஆனா அப்பயே வந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஒருத்தவங்க வந்து 2 பேரும் அப்படியே சேர்ந்து தான் வந்துட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தவங்கள வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்லயும், இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்லயும் வந்து ஏறுற மாரி ஆயிடுச்சு அவங்க நிலைமை. ஏன்னா வந்து ட்ரெயின் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயின் மேலேயே வந்து ஜோம்பிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாரையும் வந்து விழுந்து கடிக்க ஆரம்பிக்கிறதுக்காக. அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, தப்பிச்சு ஒரு கம்பார்ட்மெண்ட்குள்ள போயிடுறாங்க. இப்ப மிச்சம் மீதி இருக்கிறது நம்ம ஹீரோஸ் தான் அங்க மாட்டிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஐயோ என்னடா அது ட்ரெயின் மூவ் ஆகுதேடா அப்படின்னு சொல்லிட்டு இரு இரு எப்படியாவது அழுத்தி சாத்திடணும்னு சொல்லிட்டு அழுத்தி சாத்திட்டாங்க. சாத்திட்டு என்ன பண்றாங்க, எல்லாம் தெரிச்சு ஓடி வரானுங்க. அதுக்கிடையில என்ன ஆகுது, ஜோம்பிஸ் வந்து கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு கீழே வந்துருது. இவ்வளவு நேரம் போராடினது எல்லாமே வேஸ்டா போச்சுங்க. சரி இந்த இந்த இடையில என்ன பண்றான், அந்த கிழட்டு பையன் ட்ரெயின் நிப்பாட்டவே கூடாதுடா, நீ எடுத்து தான்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அங்க வேலை செய்யற ஒருத்தனை வந்து மிரட்டிட்டே இருக்காங்க. ஏன்னா இருக்கிறவனையாவது மிச்சம் மீதி இருக்கிறவனையாவது காப்பாத்துங்கடா அப்படி சொல்லி சொல்றானுங்க. சரி வேற வழியே இல்ல, நம்ம வந்து ட்ரெயின் எடுத்து தான் ஆகணும். ட்ரெயின் போயிட்டே இருக்குதுங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோஸ் என்ன பண்றாங்க, ட்ரெயின் போறது பார்த்துட்டு ஓடி வராங்க அங்க இருந்து.
அதுக்கப்புறம் அந்த பிளேயர் பையன்ல அவனும் வந்து ஓடி வந்து ஏறுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவன் கூட வந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜோம்பிஸா வந்து அட்டாக் பண்ணிருச்சுங்க. சரி, இந்த சைடு என்ன பண்றாரு, நம்ம செகண்ட் ஹீரோ ஒரு ஷீல்டு எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு திருப்பி ஓடி வராருங்க. ஓடி வரும்போது என்ன ஆகுது, எப்படியோ வந்து தப்பிச்சு இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோஸ் எல்லாம் ஏறிடுறாங்க. அந்த பையன் இருக்கான்ல பிளேயர், அந்த பையனும் வந்து ஏறிடுறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாமே வந்து செப்பரேட் ஆனாங்க. ஹீரோவோட ஒய்ஃப் தனியா போயிட்டாங்க, ஹீரோவோட நம்ம மெயின் ஹீரோவோட குழந்தை தனியா போயிட்டா, இந்த குட்டி பையனோட லவரும் வந்து தனியா போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாருமே செப்பரேட் ஆயிட்டாங்க ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல. இப்ப என்னன்னா, எப்படிடா இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கம்பார்ட்மெண்ட் போறது அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் ஜோம்பி இருக்கா இல்லையானே தெரியாது. சோ எப்படி வந்து தன்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் போய் பாக்குறது, ரீச் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திங்க் பண்ணிட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு போன் வருதுங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா தெரிய வருது, இந்த மாதிரி தன்னோட மனைவி எல்லாருமே வந்து இருக்காங்க, உயிரோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தெரிய வருது. இதுக்கிடையில என்ன ஆகுது, இந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து திரும்பி பார்ப்பாங்க பாருங்க, அந்த பிரெக்னென்ட் லேடியும் அந்த குட்டி பொண்ணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோம்பி இருக்கு. எப்படியாவது தெரியாம இது ஜோம்பி கிட்ட இருந்து தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு வாஷ்ரூம் இருக்குங்க. அங்க வந்து உள்ள வந்து மெதுவா வந்து எல்லாரும் போய் அங்க இருந்துக்கிறாங்க. இதுக்கிட்ட இந்த என்ன பண்றானுங்க, அந்த வில்லன் இல்ல, "ஏய் நிக்கவே நிக்க கூடாதுடா, எங்கேயுமே போங்கடா ஸ்ட்ரைட்டா" அப்படி சொல்லிட்டு ட்ரெயின் எடுங்கடா அப்படி சொல்றானுங்க. இதுக்கிடையில நம்ம ஹீரோ எல்லாருமே வந்து எப்படியாவது நம்மளோட குழந்தைய, என் ஒய்ஃப் எல்லாரையும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோ சொல்றாரு, "டேய் இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது, வாங்கடா எப்படியாவது இந்த ஜோம்பிஸ் அடிச்சு தூள் கிளப்பிட்டாவது நம்மலாம் போவோம், உங்களுக்கு கையில கிடைக்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கடா" அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, கையில வந்து டேப் மாதிரி போட்டு ஒட்டிக்கிட்டாரு. அவன் வந்து ஷீல்டு எடுத்துக்கிட்டாங்க, அவன் வந்து இன்னொருத்த வந்து பேட் எடுத்துக்கிட்டான். எல்லாரும் நம்ம செகண்ட் ஹீரோ வச்சு எல்லா ஜோம்பிஸையும் வந்து சும்மா தாறுமாறா வந்து ஃபைட் பண்றாருங்க. பயங்கர ஃபைட்டா இருக்கு அது எல்லாமே. நம்ம அந்த சின்ன ஹீரோ இருக்காருல்ல, குட்டி பையன், அவரும் வந்து நல்லா பேட்டை வச்சு அடி அடின்னு அடிச்சு பொழந்துட்டு எல்லாரும் வரானுங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஜோம்பிஸ் எல்லாம் வந்து எப்படியோ வந்து கடந்து வந்துட்டாங்க. ஆனா வந்து இந்த சின்ன பையன் என்ன பண்றான், அந்த பிளேயர்ஸ் தானே எல்லாருமே ஜோம்பிஸா மாறி இருப்பானுங்க. அவன் வந்து அடிக்கிறதுக்கு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அடிக்கிறதுக்கு யோசிக்கிறான். ஆனாலும் நம்ம செகண்ட் ஹீரோ போட்டு பொழந்து தள்ளிட்டு எல்லாரையும் வந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு. எப்படியோ வந்து தப்பிச்சு சேஃபா வந்துட்டாங்க. இப்ப என்ன வந்து ஒரு டனல் மாரி கிராஸ் ஆகுதுங்க. அப்ப இருட்டாயிடுச்சு ஃபுல்லாவே. இவங்க என்ன பண்றாங்க, ஒளிஞ்சுக்கிறாங்க போயிட்டு அடுத்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ல டனல் வந்ததுனால ஓடி போய் ஓரமா வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோஸ் எல்லாமே 3 ஹீரோஸ் இருக்காங்க இப்ப, ஓகேங்களா? 3 ஹீரோஸுமே என்ன பண்றாங்க, தனித்தனியா வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு இடமா. அப்ப வந்து தன்னோட மெயின் ஹீரோ வந்து ரொம்ப அழுவுறாரு. ஐயோ! நம்ம பொண்ண வந்து இந்த மாரி தனியா விட்டுட்டோமே, பாத்துக்காம அப்படி சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம பொண்ணு வந்து எப்படியாவது சேஃப்டியா வந்து கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த சின்ன பையனோட லவர் இருக்கால்ல, ஒரு ஹீரோயின். அவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உயிரோட தான் இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, தயவு செய்து அவங்களை எப்படியாவது உள்ள அலோ பண்ணுங்கன்னு யார்கிட்ட, அந்த வில்ல கிழட்டு பயில்ட்ட வந்து கட்டிட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்து அவன் என்ன சொல்றான், ஏய் இல்ல அவன்லாம் கண்டிப்பா அஃபெக்ட் ஆயிருப்பான், உள்ள விடக்கூடாது, இருக்கிறவனாவது எப்படியாவது வந்து காப்பாத்தி ஆகணும், நீ வந்து பேசுறதெல்லாம் பண்ண முடியாது, அவங்களால இங்க வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கிடையில என்ன பண்றாங்க, நம்ம அந்த டனல் இருந்ததுல, அதனால என்ன பண்றாங்க, மேல ஏறிக்கிட்டாங்க நம்ம ஹீரோஸ் எல்லாம். அந்த லக்கேஜ் எல்லாம் வச்சிருப்பாங்களா ட்ரெயின்ல, அதுல ஏறிட்டாங்க. ஏறி எப்படியோ வந்து தப்பிச்சு இந்த சைடு வந்துட்டாங்க. வந்துட்டு எப்படியாவது வந்து அந்த சைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, நான் என்ன சொல்றேன், அந்த லூசு மாரி ஒருத்தர் இருப்பான்னு சொன்னா, அவனும் இந்த இடத்துல ஒளிஞ்சுட்டு இருப்பாங்க. இப்பதான் வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு டனல் வருது. இன்னொரு டனல் வரும்போது தெரியுது, ஒரு சத்தம் மாரி கேக்குது. கீழ விழுந்துதுங்க. அங்கதான் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, மனுஷங்க இருக்கானுன்னு சொல்லிட்டு ஜோம்பி வந்து ஓடி போகுதுங்க. இப்பதான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறானுங்க. ஓ! ஓ! இருட்டுனா கண்ணு தெரியாதாடா உங்களுக்கு? அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ஹீரோஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறானுங்க. எப்படியோ தப்பிச்சுங்க. அவங்க ஒய்ஃப், குழந்தைங்கலாம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப வந்துடுறாங்க. வந்துட்டாலுமே இந்த ஜோம்பிஸ்லாம் வந்து என்ன பண்ணுதுங்க, திரும்பி தொரத்திக்கிட்டே வருதுங்க இவங்க எல்லாரையுமே. எப்படியாவது நம்ம குழந்தைங்களெல்லாம் காப்பாத்தணும், ஒய்ஃப் எல்லாம் காப்பாத்தணும் அப்படி சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி போராடிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில என்ன சொல்றான் அந்த செகண்ட் ஹீரோ, "நீ எப்படியாவது என் ஒய்ஃப் எல்லாம் காப்பாத்திடு. நான் அவள வந்து ரொம்பவே வந்து விரும்புறேன். அவ வயித்துல வளர அந்த குழந்தைய வந்து நான் வந்து ரொம்பவே நேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட பேர் வந்து சோனை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ரொம்பவே விரும்புறேன் உன்ன அப்படி சொல்றாரு. என்னடான்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு லைட்டா வந்து கடிச்சிருப்பானுங்க ஜோம்பிஸ் விழுந்து. அதனால என்ன சொல்றாரு, நான் அவரும் ஜோம்பிஸா மாறிடுவாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதனால வந்து நீ எப்படியாவது வந்து இங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் இந்த ஜோம்பிஸ. ஏன்னா என்ன பண்ணிட்டானுங்க அந்த பயவுலைங்க, அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவனுங்க மொத்த பேரும் அந்த கயிறு கட்டி வச்சு அந்த கேட்டையே ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு கட்டி வச்சிருக்கானுங்க. அவனுக்கு கத்துறானுங்க, டேய் நாங்க இன்னும் வந்து சாகலடா, உயிரோட தான் இருக்கோம், எங்களை யாருக்குமே அஃபெக்ட் ஆகலடா அப்படி சொல்லிட்டு அந்த ஹீரோஸ் எல்லாம் கத்துறானுங்க. பட் ஸ்டில் வந்து அவனுக்கு கதவை ஓபன் பண்ணவே மாட்டேங்கிறானுங்க. ஆனா வந்து நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்றாரு, என்னால முடிஞ்ச அளவு நான் வந்து இந்த கதவை வந்து மூடி நான் வச்சுட்டே இருக்கேன், தயவு செய்து வந்து நீ என்னோட மனைவியை எப்படியாவது காப்பாத்து, உன் குழந்தையும் நீ காப்பாத்து அப்படி சொல்றாரு. எப்படியோ ஜோம்பிஸ் வந்து உடைச்சிக்கிட்டு வருதுங்க. இந்த சைடு வந்து என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ இருக்கார்ல, மெயின் ஹீரோ, அவர் வந்து கண்ணாடியெல்லாம் உடைச்சு உள்ளவங்கள வந்து தள்ளி விட்டு அந்த கதவை திறந்துட்டு உள்ள ஓடிட்டாருங்க.
அப்புறம் வந்து இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எல்லா ஜோம்பிஸும் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. செகண்ட் ஹீரோவை கடிச்சு அவர் அந்த இடத்துலயே வந்து தன்னோட உயிரை வந்து வீர மரணம் அடைஞ்சிடுறாரு அவரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஜோம்பியா மாறுற மாதிரி காமிச்சிடுறாங்க கடைசியா. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து உள்ள வந்துட்டாங்களா, கதவு உள்ள வந்தோடனே ஏன்னா உங்களுக்கு மனசாட்சி இல்லையே, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க நீங்க, நாங்க தான் அஃபெக்ட் ஆகணும்னு சொல்றோம், ஸ்டில் ஏன்டா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. இல்ல நாங்க வந்து இருக்கிறவனுங்களாவது உயிரோட இருக்கணும், எங்களுக்கு எங்க உயிர் தான் முக்கியம்னு யாரும் சொல்றான், அந்த கிழட்டு வில்ல இருக்காங்க அவன் சொல்லுவான். அந்த சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அது ஒரு சிஸ்டர்ஸ் வந்து இவங்களோட தான் இருப்பாங்க. ஓகேங்களா? என்ன ஆயிடுச்சு, இவன் வந்து ஆன் டைம்க்கு கதவ தொறக்க முடியாதனால என்ன ஆயிடும், அந்த சிஸ்டர் வந்து அவங்களையும் வந்து ஜோம்பியால கடிபட்டு ஜோம்பியா மாறிடுறாங்க. ஆனா உள்ள இருக்கிற இன்னொரு சிஸ்டர் வந்து அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னடா இது நம்ம தங்கச்சி இப்படி விட்டுட்டோமே நம்ம தெரியாம. இவ இந்த மாரி மாறிட்டாளே, இதுக்கு காரணம் இவனுங்க தானே அப்படி சொல்றாங்க. ஆனா வந்து இன்னொரு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடாதுடா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க, வேற ஒரு கம்பார்ட்மெண்ட் அது நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அங்க போய் இருங்கடா நீங்களாம் அஃபெக்ட் ஆனவங்க தான்டா அப்படி சொன்னோன்னே, இவன் என்ன பண்றான், அந்த லவர் இருக்கால அவன் வந்து வந்துருவான் இவங்களோட. இவனுங்க அடுத்த கம்பார்ட்மெண்ட் போய் அந்த கதவெல்லாம் சாத்தி வச்சுக்கிறானுங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்ல அப்ப வந்து 2 கம்பார்ட்மெண்ட்ல வந்து ஆளுங்க இருக்காங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோஸ்லாம் இருக்காங்க, ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு கால் பண்றாருங்க அவரோட ஃப்ரெண்டுக்கு. என்னாச்சு நீ வந்து அனுப்புறேன்னு சொன்னா, ஃப்ரெண்டு வந்து அழுகுறாரு. என்ன மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி ஃபுல்லா வைரஸ் ஆனதுக்கு காரணமே நம்ம பண்ண அந்த ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொன்னோன்னே, இதனாலதான் எத்தனை பேருக்கு வந்து செத்து மடிறாங்க. ஆனா சத்தியமா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஓவராலா தான் அப்ரூவல் கொடுத்தோம், அவங்க இல்லீகலா நிறைய பண்ணிருக்காங்கன்னு சொன்னோன்னா ஹீரோ வந்து பயங்கரமா அழுவாருங்க. அதை கேட்டுட்டு சே நம்மளாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும் அப்படின்னு. இதுக்கிடையில அந்த ட்ரெயின் ஓட்டிட்டு போன டிரைவர் வந்து என்ன பண்றாரு, நம்ம வந்து எல்லாருமே நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல இறங்கி ஆகணும், நம்மளோட ட்ரெயின் இதுக்கப்புறம் வந்து மூவ் ஆகாது அப்படி சொல்லி சொல்றாரு. சரின்னு எல்லாரும் இறங்கிட்டாங்க. இறங்கி அங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. சரி இங்க என்ன ஜோம்பிஸ் இல்லாத மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த ஹீரோஸ் எல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில என்ன பண்றா, அந்த சிஸ்டர் ஒருத்தி இருக்காளங்க, அவ என்ன பண்றா, அழகா அந்த கதவை திறந்து விட்டுறா. ஏன்டா என் தங்கச்சியவாடா சாகடிச்சீங்க, நீங்களும் சாகுங்கடான்னு சொல்லி எல்லா பயபிள்ளைங்களும் அங்க உடுந்து சாகுது. ஆனா அந்த வில்லங்காரன் மட்டும் இருக்கான தப்பிச்சுட்டாங்க. தப்பிச்சு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் போகும்போது நம்ம அந்த குட்டி பசங்க வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி நிற்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்றான், அந்த ஹீரோயின் குட்டி ஹீரோயின் இருக்காள் அவளை பிடிச்சி ஒரே தள்ளி விட்டுட்டு இவன் என்ன பண்றான், அவளை வந்து ஜோம்பிட்ட மாட்டி விட்டுட்டு இவன் வந்து தப்பிச்சிடுறாங்க. இதுல என்ன ஆகுது, அந்த ஜோம்பி வந்து அந்த சின்ன பொண்ணு ஜோம்பியா மாறினதுனால, அந்த ஹீரோயின் வந்து ஜோம்பியா மாறினதுனால நம்ம சின்ன ஹீரோ இருக்காருல்ல அவர் என்ன பண்றாரு, அங்கேயே அவளாலே கடிபட்டு செத்துறாரு. இதுக்கிடையில என்ன ஆகுது, ஒரு ட்ரெயின் மாதிரி ஃபுல்லா வருதுங்க. வந்து போதன்னு அந்த கண்ணாடி உடைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜோம்பிஸா விழுகுதுங்க. இந்த சைடு ஒரு நூல் இலையும் கேப் தான் இருக்கு, இந்த ஒரு தகரம் மாதிரி கிடக்குதுங்க. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஜோம்பிஸா இருக்குங்க. ஆஹா எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அதுங்க ஃபுல்லா வந்து இங்க உள்ள நுழைஞ்சு வந்து உள்ள போய் தப்பிக்கிறாங்க. என்ன ஆகுது, இந்த பாத்தீங்கன்னா அதுக்கிடையில ஒரு இன்ஜினை வந்து வேற ஒரு இன்ஜினை வந்து எடுத்துக்கிட்டு சரி நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து கிளம்பியிருப்பாருங்க. அப்படி கிளம்பும்போது என்ன பண்ணுதுங்க, எல்லா ஜோம்பிஸும் அந்த ட்ரெயின் பின்னாடி வந்து புடிச்சுக்கிட்டு வரிசையா போகுதுங்க. இதுக்கிடையில இன்னொரு நல்ல பாயிண்ட் என்னன்னா, அந்த வில்லன் இருக்கான்லங்க கிழட்டு பையன், அவனும் வந்து ஜோம்பியால கடிபட்டு ஜோம்பியா மாறி இருப்பாங்க. அந்த இன்ஜின்ல வந்துட்டு டிரைவரையும் வந்து ஜோம்பியா வந்து மாத்தி விட்டுருப்பான். இந்த வில்லன் வந்து கடிப்பட்டதுனால அவனையும் கடிச்சு விடுப்பான். கடைசியா என்ன ஆயிடுது, ஹீரோவும் அந்த கிழட்டு பையனும் வந்து என்னைய வந்து எப்படியாவது காப்பாத்துறான்னு சொல்லிட்டு அவன் ஜோம்பியா மாறிடுவான். ஜோம்பியா மாறி என்ன பண்றான், அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். இதுக்கு நம்ம ஹீரோவும் என்ன ஆயிரு, பலியாயிராரு கடைசியா. ஹீரோ என்ன பண்றாரு, சேஃப்டியா வந்து நீங்க எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிருங்கன்னு தன்னோட பொண்ணையும் அந்த ஒரே ஒரு குழந்தை வச்சிருக்காங்கல்லங்க வயித்துல பிரெக்னென்ட் லேடி, அவங்களும் மட்டும்தாங்க உயிரோட இருக்காங்க. அவங்களையும் வந்து சேஃப்டியா அந்த இன்ஜின் ரூம்குள்ள வச்சு நீங்க பத்திரமா போங்க அப்படி சொல்லிட்டு இந்த ட்ரெயின் வந்து அந்த லிவர் எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுறாரு. போயிட்டு அவர் அவர் அந்த ட்ரெயினையும் நான் நம்ம வந்து ஜோம்பியா மாறிடுவோம்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு கடிப்பட்டதுனால. அப்ப வந்து அவர் நினைச்சு பாக்குறாரு கடைசியா, நம்ம வந்து குழந்தைகிட்ட வந்து அந்த குழந்தை பிறந்தது, குழந்தை வந்து பாடினது, இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அவர் என்ன ஆயிடுறாரு, கடைசியா வந்து அவரும் வந்து ஜோம்பியா வந்து மாறிடுறாரு. அப்படியே நிழல் மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே அவர் வந்து அவர் கீழே ட்ரெயின்ல வந்து விழுந்து சாகுற மாதிரி காமிக்கிறாருங்க. கடைசி வந்து அவர் தன்னோட பொண்ணை தான் வந்து நினைச்சு பாக்குறாரு. இப்பதான் வந்து உண்மையாவே என்னதான் இருந்தாலும் ஃபாதர்ஸ் எல்லாமே கிரேட் தானே. தன்னோட குழந்தைய வந்து எப்போதுமே அவங்க தான் நேசிப்பாங்களா, அத மாதிரி காமிச்சு அவர் வந்து ஒரு ஸ்மைலோட வந்து ஜோம்பியா மாறிட்டு அப்படியே வந்து கீழே விழுந்து செத்துறாருங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம அந்த ஹீரோயினும் குட்டி பொண்ணும் இருக்காங்களா, அவங்க என்ன பண்றாங்க, எப்படியோ தப்பிச்சு ஒரு இடத்துக்கு பூசன்ங்கிற இடத்துக்கு தான் இந்த ட்ரெயின் போய் ஸ்டாப் ஆகுங்க. அந்த இடத்துல வந்து இறங்கி வராங்க. என்னடா வந்து டனல் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து நடந்து வராங்க, குகை மாதிரி இருக்கு ஃபுல்லாவே. ஆனா என்ன பண்றானுங்க, அங்க இருந்து போலீஸ்காரனுங்கலாம் பாக்குறானுங்க. இல்ல யாரோ வந்து வரானுங்க, ஜோம்பி மாதிரி தெரியுது, ஆனா மனுஷன் மாதிரியும் தெரியுது, என்னன்னு தெரியலடா அப்படின்னு மேல் இடத்துல இருந்து கேக்குறானுங்க. சார் இந்த மாதிரி வந்து சுட்டுறலாமா, ஜோம்பிஸா மனுஷனானே தெரியல அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, சுட்டுருங்க, நமக்கு வந்து நம்ம இங்க இருக்கிறவங்க உயிர் தான் முக்கியம், ஜோம்பிஸ் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப வந்து என்ன பண்ணுது, அந்த பொண்ணு வந்து திடீர்னு ஒரு பாட்டு பாடுது.
அது வந்து ஒரு பாட்டு பாடியிருக்குங்களா, அவங்க பாட்டி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்களே, அந்த பாட்ட திருப்பி பாடுதுங்க. அந்த பிரெக்னன்ட் லேடியும், அந்த பொண்ணும் வந்துட்டு அந்த பாட்ட சத்தத்த கேட்டதுனால என்ன பண்றாங்க, அந்த போலீஸ் வந்து சுடுறத வந்து நிப்பாட்டிடுறாங்க. "இல்ல, இல்ல சுடாதீங்க. மனுஷங்க தான் வராங்க. பாட்டு சத்தம் கேக்குது பாருங்க நமக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அத்தோட இந்த படம் வந்து முடியுதுங்க. நம்ம ஹீரோயினும், அந்த பிரெக்னன்ட் லேடி மட்டும் தான் அதுல வந்து தப்பிக்கிறாங்க. மித்த எல்லாருமே வந்து செத்துடுறாங்க. இதான் இவங்க 2 பேர் தப்பிக்கிறது தான் அந்த படமே. அண்டில் தென் பாய். பட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் போடுறது உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டே இருக்கும். நம்ம நெறைய மூவிஸ் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா? பாய்.